வெல்கம் டு ராஹோ. நானும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தான். பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து பிப்ரவரிலேயே வந்து ஆனுவல் டே முடிஞ்சிருச்சு. பட் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ எக்ஸாம் பிசி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தோம். அப்படியே வந்து ஆனுவல் டேக்கு போயிட்டோம். ஈவினிங் தான் ஆனுவல் டே வந்து எப்போயுமே வைப்பாங்க இந்த ஸ்கூலில். இது ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் அண்ட் சிபிஎஸ்சி ரெண்டுக்குமே ஒரே டைமில் தான் வந்து ஆனுவல் டே வைப்பாங்க. மற்றபடி சூப்பராக இருக்கும். நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா பாப்பாங்க எப்பவுமே வந்து டான்ஸில் வந்து கலந்துக்க மாட்டாங்க. இந்த தடவை ட்ராமாவில் தான் கலந்துக்கிட்டாங்க. போன டைம் பெரியவ மட்டும் ட்ராமாவில் கலந்துட்டு இருந்தா, இந்த தடவை 2 பேருமே ட்ராமாவில் சேர்த்து விட்ருந்தாங்க அவங்க மிஸ்ஸு. இது வந்து தமிழ் மிஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த ட்ராமா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ராமா ரெடி பண்ணுவாங்க. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பற்றி போட்டிருந்தாங்க. பெருமாளோட அவதாரங்கள் 9 அவதாரங்களை பற்றி போட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா தெனாலிராமன் கதை பற்றி தான் போட்டிருந்தாங்க. தெனாலிராமன் நல்ல நாடகம். தெனாலிராமன் தன் நகைச்சுவை அறிவால் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார். அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து ஒரு சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. இந்த பாட்டு வர்ற மாதிரி அந்த அரசவையில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாடுறதுக்கு பாப்பா வந்து இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வந்து மெயின் கேரக்டர் மாதிரி, அதாவது சிவன் வேஷம் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி மெயின் ஃபஸ்ட்டு ரோலில் இந்த மாதிரி அவளை வந்து இருந்தது கிடையாது. ஏன்னா ஹைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்போவுமே பேக்கில் போயிடுவாங்க. ஸோ ஆனுவல் டே சேராத அப்படின்ற அளவுக்கு பிரச்சனைலாம் வரும். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் சின்ன பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியாக இருந்தாங்க. அவங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சாங்க. நல்லா டான்ஸ் ஆடினாங்க. 2 பேருமே சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அந்த காஸ்ட்யூம் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டான்ஸுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூமு அப்புறம் வந்து இந்த ஜுவல் இதெல்லாம் கொடுக்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 600 தான் மொத்தமாக பே பண்ணி வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க. இந்த தடவை ஆனுவல் டே வந்து எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக போச்சு. ஏன்னா எப்போயுமே ஆனுவல் டேவுக்கு பாப்பா வந்து இது 2000 3000 கொடுப்போம் ட்ரெஸ்ஸுக்கு. பட் வந்து பேக்கில் இருப்பாள். ஸோ அவளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே எங்கே இருக்கிறா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கோவம் வந்துடும். ஏன்னா பாப்பாவே தெரியல இதுக்கு எதுக்கு இவ்வளோ அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த தடவை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா எப்போயுமே வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒரு 30 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த ட்ராமாலாம் போயிட்டுருக்கும். ஸோ ட்ராமா முடிஞ்சோடனே எல்லாருமே காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து குரூப் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அங்கே வந்து எஸ்விஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்து முடித்த உடனே இந்த காஸ்ட்யூமை கழட்டி கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ ஸ்கூலில் வந்து அந்த ரெடி பண்ண இடத்துலையே போய் கழட்டி கொடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நின்று பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.